அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தீபத்தை நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது ஏத்துங்கள், நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். என்ன தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ சமீப காலமாக இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி நம்மளுடைய சோசியல் மீடியாவிலே அது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஒரு சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்பா குடும்பத்தில் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதுப்பா, வேணும்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி சொல்வதற்கு கூட பெரியவர்கள் நம் கூட இல்லாத ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க தனியா இருக்கிறாங்க, நம்ம தனியா இருக்கிறோம், சொல்றது எதையும் கேட்கறதும் கிடையாது இல்லைங்களா? அப்ப அப்படி ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா நாம எல்லாருமே வருடத்தில் ஒரு முறையேனும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும். நிறைய பேருடைய ஜாதகத்திலையும் சரி இல்ல பாக்குறப்ப சொல்லுவாங்க, குலதெய்வம் உங்க மேல கோபமா இருக்குது, குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதனால இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை அவர்கள் முறையாக வழிபாடு செய்யாததுனாலேயே அவர்களுக்கு குலதெய்வம் சாபம் குலதெய்வம் கோபமா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. முறைப்படி நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல போய் நீங்க வழிபாடுகள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தின் சாபம் நீங்கும். நம்மளுடைய வீடுகள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு நாம செய்யலைங்கிறத ஒரு சில விஷயங்கள்ல வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப வருஷமா அவங்க போகல, குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா அவங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரியமும் நடந்திருக்காது, எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, ஏதோ இருக்கிறோம் சாப்பிட்றோம் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வம் கோவில்ல போய் சரியா வழிபாடு செஞ்சிருக்க மாட்டீங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்போ நாம கடைசியா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே அவங்கவுங்களோட குலதெய்வம் கோவில்ல போய் கண்டிப்பா ஒரு தீபமாவது ஏத்தி வச்சு நம்ம வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வெளி மாநிலத்துல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்கெல்லாம் உங்க வீட்டிலேயே ஒரு கலசம் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த கலசம் வைத்து குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தெரியலன்னா என்னோட கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இது சம்பந்தமா தனியா ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்கறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனாலதான் இப்போ நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகும் பொழுது நாம இந்த ஒரு தீபத்தை ஏத்தி குலதெய்வத்தை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு அந்த தீபத்தை ஏத்துறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க இப்ப குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்க, நான் நிறைய ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகும்போது சும்மா போகாதீங்க. எப்ப நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போங்க. பெண் தெய்வமா இருந்தா துள்ளு மாவு வீட்லயே நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போகலாம். சர்க்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாயிடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், இல்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிருப்போம். அப்படி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகும்பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. என்ன தீபம் ஏற்ற வேண்டும்? 5 முக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இது எல்லா கடையிலையும் எல்லா ஊர்கள்லையும் கிடைக்கக்கூடியதுதான். அந்த மண் விளக்கு 5 முகம் கொண்ட விளக்குகளாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான விளக்க நீங்க வாங்கிக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு
5 திரிகள் போட்டு அந்த 5 முக விளக்குல தீபம் ஏத்துங்க. இது உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல கொடிமரம் எங்க இருக்குதோ அங்க வச்சுக்கோங்க. நிறைய பேர் குலதெய்வம் ஒரு சும்மா நாங்க கோபுரம் எல்லாம் கட்டலாமா, அவ்வளோ பெரிய கோவில்லாம் இல்ல, ரொம்ப சின்னதா தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. கொடிமரம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க குலதெய்வத்துக்கு பக்கத்துல நீங்க அந்த தீபத்தை ஏத்திக்கலாம். சன்னதியில எங்க தீபம் ஏத்துறாங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு திருமணம் நடக்கணும், இல்ல குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா நீங்க அதை மனதார உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு இந்த குழந்தைய பாக்கியம் கொடு தாயே ஈஸ்வரி மகமாயி அப்படின்னு அவள் கிட்ட மண்டி இட்டு நீங்கள் முறையிடுங்கள். அப்போ அந்த தீபத்தை ஏத்திட்டு நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பா நிச்சயம் நீங்க என்ன நினைச்சு அந்த தீபத்தை ஏத்துனீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இது ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும் பொழுதும் இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கிட்டே வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்கும். தொழில்ல வியாபாரத்துல வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏத்தலாம். சொந்த வீடு வேண்டும், திருமணம் நடக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும், குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீபத்தை ஏத்துறீங்களோ அது கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். நாம நம்மளுடைய குலதெய்வத்தை மறந்துவிட்டு எத்தனை தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் அது எதுவுமே நம்மளுக்கு பலன் அளிக்காது. நான் இங்கேருந்து சிங்கப்பூரில் போய் இருக்க ஒரு கோயிலில் போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன். இங்கே நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த கோவிலில் போய் நான் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், இந்த யாகம் செஞ்சேன் இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்னலாம் அது எதுவுமே பலனளிக்காது. உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே மற்ற தெய்வங்களினுடைய அனுகிரகம் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த குலதெய்வ வழிபாடு. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகும்போது அங்கு ஏதாவது பணிகள் இருக்குது, சரி பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. எண்ணெய்கள் அது மாதிரியான கோவிலுக்கு தேவையான உதவியாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுங்க. அப்போ ஒரு சின்ன துடைப்பமா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், திரியா இருக்கலாம், கற்பூரம், எது உங்களால முடியுமோ, அரகஜா, புணுகு, இது மாதிரி வாசனை திரவியங்கள் அப்படின்னு எது வேண்டுமானாலும் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகும்போது அதையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்க கொண்டு போய் உங்க கோவில்ல கொடுங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். கண்டிப்பா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்ததை உங்க குலதெய்வம் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.